அனைவருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரி இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் காட்டப்படும் தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்டுலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு நீங்கள் முதலீடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை பின்னொரு ஸ்லைடில் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஆகிருக்கு. 1% டவுன் ஆகிருக்கு. அந்த 1% பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன்ஃபாலாகவே இருக்குது. இன்றைக்கி ஆப்ஷன்ஸில் செல் எடுத்தவங்க புட்டு வாங்கினவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நல்ல லாபத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால் எடுத்தவங்களதெல்லாம் ஃபுல்லாக நஷ்டத்தில் இருந்திருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பக்கமாக போனால் தான் நமக்கு லாபம். இன்றைக்கி ஒரு பக்கமாக போய் ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இறங்காமல் வெறும் 600 பாயிண்ட் மட்டும்தான் இறங்கியிருக்கு. அதுவும் பெரிய இறக்கம்தான் நான் நினைக்கிறேன். 50,000க்கு கீழே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவோட விக்ஸ் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி 4% வரைக்கும் ஏறி இருக்குது. இது ரொம்ப பேட் சைனு. நிஃப்டி இதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து ஃபுல்லாக நெகட்டிவாக போச்சு. மார்க்கெட் அப்பாகும்னு நினச்சோம். ஆனால் ஆப்போசிட்டாக அப்படியே ரியாக்ட் ஆகிடுச்சு. குளோபல் மார்க்கெட் நேற்று பார்த்திங்கன்னா மிக்சடாக இருந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக 1% இருந்துச்சு. கனடா அப்புறம் சைனா மார்க்கெட்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் கண்டினியூவாக ஒரு 4 நாளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பிஎஸ்சியில் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பெரிக்கான நல்ல வேலையை இன்றைக்கி பார்த்து விட்ருக்குறாங்க. இன்றைக்கி ஆட்டோமொபைல் செக்டரு எல்லாம் ஃபுல்லாக அடி விழுந்திருக்கு. இன்றைக்கி 1% 1.5% இறங்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஆப்ஷன்ஸில் புட்டை வாங்கி வச்சுருந்தவங்க நல்லா லாபம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்பயுமே பையோ செல்லோ எடுக்கும்போது சேஃப் அண்ட் சைடாக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஃபாலோ வரும்போது நம்ம கால் எடுத்து வச்சுருந்தோன்னா நமக்கு நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும். நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 14ஆந்தேதிக்கு ரொம்ப கிட்ட வருது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை எவ்வளோ முடியுமோ பேலன்ஸ் பண்ணி நிறுத்த தான் பார்ப்பாங்க. 14ஆந்தேதி யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை இந்திய பிரதமர் மீட் பண்ண போகிறாரு. அதுக்கு பாசிட்டிவ் தான் கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. அதனால் எல்லாம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.